ஹே எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ. இன்னைக்கு டி செல்வராஜ் எழுதின பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற ஒரு புதினத்தை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒரு கதை பணத்திமிரில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க, பகல் கனவு காண்றது, இது மாதிரி இது விஷயங்களை வந்துட்டு பற்றி பேசக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. இதில் என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் முக்கிய கதாபாத்திரமாக கருப்புத்துறை அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. இவங்க சிருங்காபுரி ஜமீனில் மேட்டுக்குடியில் வந்துட்டு பிறக்கிறாங்க. இவங்க எப்படி வந்துட்டு பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி ஜமீனில் வந்துட்டு அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியில் போயிட்டு கடைசி அவங்களோட வயதான ஒரு காலத்தில் தான் அவங்கள திரும்பும்போது அவங்களுக்கு அப்போ புத்திர பாக்கியம் இல்லையே, அப்போ வந்துட்டு அவங்க வம்சம் இதோட நின்றுமா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பட்டத்தரசிகளுமே வந்துட்டு இறந்துருக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு இளவரசியை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஒரு இளவரசியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பட்டத்து ஜமீன்தார் ராவ் பகதூர் பொம்மு பாண்டித்துரை அவங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா புத்திர காமஸ்ரீ யாகம் அப்படின்னு ஒரு யாகத்தை வந்துட்டு பண்ணுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வள்ளுவன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அவதார பிறப்புகள்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க வந்துட்டு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ, அவங்க ஜாதகம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சொல்லவும், உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு ஜமீன்தார் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அஷ்டமத்தில் சனி இருக்குது, அதனால் இன்னையிலேருந்து 15வது நாளில் இந்த குழந்தையோட அப்பா இறந்துருவாங்க, கருமாதி காரியம் பண்ணக்கூடிய நிலமை வரும். இது நான் சொல்லலை, இது வந்துட்டு சரஸ்வதி தேவியே நாக்கில் வந்து சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இது சொன்னதுக்கு அப்புறமா அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு கோவம் வந்துடும். அப்போ வந்துட்டு தானாவதி யார் அப்படின்னா, அந்த ஜமீன்தார்களுக்கு வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருத்தவனா இருப்பான். அப்போ அவனுக்கும் வந்துட்டு கோவம் வந்து அந்த வள்ளுவன் அப்படிங்கிற ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடியவங்கள வந்துட்டு திட்டுறான். பொய் சொன்னால் உன்னுடைய உடம்புல வந்துட்டு இன்னைக்கு உன் தலை இருக்காது அப்படின்லாம் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா வள்ளுவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் கோவப்பட்டு, நான் சொன்ன அன்னைக்கு அவைக்கு இங்கே நான் வரேன், அப்போ நீங்கள் என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு வந்துட்டு அவ்வளோ தைரியத்தோட சொல்கிறான். இவ்வளோ தைரியத்தோட சொல்கிறதுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்துட்டு மயக்கமே வந்துடுது. அவங்க படுத்த படுக்கையாவே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்த படுக்கையா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு என்ன நினைச்சாங்க, சரி இவங்க இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்னென்ன வேலைகள்லாம் வந்துட்டு பண்ணணுமோ, அவங்க இறுதி சடங்குக்கான வேலைகள்லாம் கூட வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க சொன்ன நாள், அந்த வள்ளுவன் வந்துட்டு சொன்ன நாளும் வருது. ஆனா அந்த ஜமீன்தாருக்கு எதுவுமே ஆகல, அவங்க இறக்கல. அதுக்கப்புறமாவுமே அவங்க தாது புஷ்டி லேகியம், தங்க பஷ்பம் அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு நல்லாகிடுறாங்க. நல்லானதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்றதுனால ஒரு வாலிபன் மாதிரி வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த வள்ளுவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு சிரச்சேதம் செய்யணும், இல்லைன்னா நடுத்தெருவில் வந்துட்டு சுட்டு போடணும், அப்போ தான் இவன் வந்துட்டு இப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோமா கூட வள்ளுவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என் வாக்கு வந்துட்டு பொய்க்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. என்ன அப்படின்னா, போத்திராசு அப்படிங்கிறவங்க தான் இந்த ஜமீன்தாரர்கள் அவங்களோட அந்த புறத்துக்கு போய் தீட்டு துணிகள்லாம் எடுத்துட்டு அது வந்துட்டு துவைச்சு சலவையெல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. அந்த போத்திராசு தான் எங்கக்கூடிய துணிகள்லாம் வந்துட்டு இது பண்ணுவான். என்னைக்கு வந்துட்டு அந்த வள்ளுவன் ஒரு நாளை சொல்லி இன்னைக்கு இந்த குழந்தையோட அப்பா இறப்பாங்கன்னு சொன்னானோ, அன்னைக்கு தான் அந்த போத்திராசு அவன் வந்துட்டு வெள்ளத்தில் வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டு இறந்துட்டான். அப்போ இவன் தான் வந்துட்டு அவனோட அப்பாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அப்போ இது அவன் குழந்தையா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது. இதை தானாவதி வந்துட்டு அந்த ஜமீன்தார்கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்குமே அது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாரரை வந்துட்டு காணோம். சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, சன்னியாசம் போயிட்டாங்க அப்படின்னா, சில பேர் வந்துட்டு தேசாந்தரமா இமயமலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பட்டத்து இளவரசி இருக்காங்கல்ல, வேலுநாச்சியார், அவங்க கணவனை இழந்த சோகத்தினாலேயோ அவங்க மேலே கற்பு கலங்கம் ஏற்பட்டதுனாலையுமே கருப்புதுரை அந்த குழந்தைய வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாதிக்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஏன் கருப்புதுரைக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அவங்க கரிய நிறத்தில் வந்துட்டு பிறந்திருக்கிறனால அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தாதிக்கிட்ட வந்துட்டு அந்த குழந்தைய ஒப்படைச்சிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த தாதி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜமீன்தார்களுக்கு நடுவில் இப்போ அவங்க ஒருத்தவங்க காணா போயிட்டாங்க, ஜமீன்தார் காணா போயிட்டாரு. அப்போ
மற்றவங்கெல்லாம் வந்துட்டு யாரை வந்துட்டு அடுத்து இந்த இடத்தெல்லாம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க நடுவில் இந்த குழந்தை இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போத்திராசு அவங்க முன்னாடி அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சலவை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அவங்களோட மனைவி அந்த தாதி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போத்திராசை அடிச்சுட்டு போயிட்டால வெள்ளத்தில் அந்த சலவை தொழில் செய்யக்கூடியவன். அப்போ அவனோட மனைவி ஈனப்பேச்சிக்கிட்ட வந்துட்டு இந்த குழந்தைய ஒப்படைச்சிக்கிட்டு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த ஈனப்பேச்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க முரட்டு சுபாவம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் உள்ளூர இறக்க குணத்தை வந்துட்டு கொண்டவங்களாகவும் வந்துட்டு இருக்கிறாங்க. கடன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் போனதுக்கு அப்புறம் அரண்மனை வந்துட்டு எஸ்டேட் ஆபீசரால ஏலத்துக்கு விடுறாங்க. அது யார் வாங்குறாங்கன்னா சினாக்காவன்னா சித்திரபுத்தன் அப்படிங்கிற ஒரு செட்டியார் வந்துட்டு வாங்கிடுறாங்க. இப்ப அந்த குழந்தை கருப்புத்துறை வந்துட்டு அந்த ஈனப்பேச்சி வண்ணாரக்குடியில வந்துட்டு ஒரு சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஈனப்பேச்சி வந்து சொல்லியிருக்கா, நீ வந்துட்டு ஒரு ஜமீன் குடும்பத்துல இருந்து வந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னனால அந்த கருப்புதுரை வந்துட்டு ஒரு ஆணவத்திலையும் ஒரு போலியான கௌரவத்திலையும் அகங்காரத்திலையுமே தான் வந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா ஈனப்பேச்சிக்கு பதிலா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு துணியை எடுத்துட்டு வந்து அதை துவைச்சு அதை வயல்வெளி தோப்புகள் வழியெல்லாம் நடந்துட்டு வந்துட்டு போவான். அப்போ துவைச்சிட்டு அவங்க வயல்வெளியில வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஆளுமைக்குட்பட்ட பகுதிகள் தான் அப்படின்னு நினைப்பான். மேல் ஜாதிக்காரர்கள் போனா எல்லாரும் மதிக்கிறாங்கன்னா இவன் மட்டும் மதிக்க மாட்டான். அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணையார் தான் வந்துட்டு ஐயனா அம்பலம். அவங்க வந்துட்டு எப்படின்னா பஞ்சாயத்து தலைவர். அவங்க முன்னாடி அந்த ஜமீன்தார் அரண்மனையா இருக்கப்ப அது காவல்காரங்களா தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன வேலை பண்றதாங்கன்னா இந்த வரி வசூல் செய்யறது, இல்ல அடிதடி கலாட்ட ஏதாச்சும் ஒரு சண்டை அப்படின்னா பண்றது, இதெல்லாம் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜமீன்தார் போனதுக்கு அப்புறமா அதை அவங்களே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் அந்த நிலத்துக்கெல்லாம் அவங்க தான் பினாமியா வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கே வந்துடுச்சு. அப்போ அவங்க வழியில் போனாங்க அப்படின்னா யார் நடுவில் வரவங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தலை அப்படின்னாலுமே ஊர் மந்தைக்கு வந்துட்டு வரவழைச்சு காலில் விழ வச்சு மொட்டையடிச்சு கரும்புலி செம்புலிலாம் குத்தி கழுதை உட்கார வச்சு ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் வர வைப்பாங்க. ஆனால் அவங்களையுமே அப்படிப்பட்ட அயன அம்பலத்தையுமே கருப்புதுரை மதிக்க மாட்டான். அப்போ ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது தான் கஞ்சி கலையத்தையும் அவனோட அந்த அழுக்கு துணிகள் அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கப்ப இந்த ஐயனாம்பலம் வராங்க. வரப்ப அவன் என்ன பண்ணுறான்னா மதிக்காதப்போ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல் எடுத்து அந்த ஐயனாம்பலம் கூட இருக்கிறவங்கள அடிக்க சொல்கிறாங்க. அப்போ கல் எடுத்து அடிக்கும் போது அவன் தப்பிச்சு ஓடி ஊர் மந்தைக்கு போயிடுறான். அங்கேயும் வராங்க, பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையடிவாரத்துக்கு வந்துட்டு போகிறான். மலையடிவாரத்துக்கு போய் அங்கே சித்தர் மண்டபத்தோட கருவறைக்கு வந்துட்டு போயிடுறான். அந்த சித்தர் மண்டபத்துக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். அவனோட கனவுல வந்துட்டு அவங்களோட ஜமீன் குடும்பத்தில் இருக்க அவங்க அம்மா வந்துட்டு யார் வேலுநாச்சியார்ல. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு வந்து ஒரு அணிகலன்கள் ஒரு நல்ல ஆடைகள்லாம் வந்துட்டு அணிஞ்சு இவனுக்கு வந்து அவங்களோட மடியில படுக்க வச்சு தட்டி கொடுக்குற மாதிரி கனவு வரும். எந்திரிச்சு பார்த்தா ஈனப்பேச்சி அவளோட கோபமான வார்த்தைகள்னால வந்துட்டு திட்டிட்டு இருப்பான். அப்பயுமே அவன் பகல் கனவுல வந்துட்டு இருப்பான். ஈனப்பேச்சி எப்படின்னா சுந்தரதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் நாட்டாண்மை அப்படிங்கிற ஒரு தோரணையில ஈனப்பேச்சிய கையை பிடிச்சு இழுத்துறான். அப்பவுமே அந்த ஈனப்பேச்சி என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவ வந்துட்டு அவளே தைரியமா அடிச்சுட்டு அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு கூப்பிட்டு அவனை மிரட்டுறா. தன்னுடைய குழந்தைய வளர்க்கணும், கருப்புதுரையை வந்துட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்துட்டு இருந்தான். அப்போ கருப்புதுரை ஈனப்பேச்சி கிட்ட பஞ்ச கல்யாணி அப்படிங்கிற ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எந்திரிக்க சொன்னா வந்துட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காதான். எந்திரிச்சு அந்த மூட்டைகளை வச்சுட்டு தான் அவன் வந்துட்டு அந்த ஆற்றுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனால் அந்த கழுதை வந்துட்டு எந்திரிச்சு வராது. அதுக்கப்புறமா கருப்புதுரையே அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் சுமந்துட்டு ஆறுக்கு போகும்போது இது ஏதோ வழிகாட்டுற மாதிரி இது வந்துட்டு அந்த கழுதை முன்னாடி நடந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். திருப்பி வந்துட்டு கருப்புதுரை என்ன பண்றான்னா ஒரு தடவை இப்படிதான் சித்தர் மண்டபத்துக்கு வந்துட்டு போயிடுறான். அப்போ ஈனப்பேச்சி என்ன பண்ணுறான்னா ஊர் ஃபுல்லாக வந்து தேடி இல்லை அவன் அங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அவனை ரொம்ப அடிப்பான். என்ன ஆகும், அதனால என்ன விளைவு ஏற்படும், அவனுக்கு ஏதாச்சும் ஆகுமேன்னு நினைக்க மாட்டான். அவன் ரொம்ப அடிப்பான். இப்படி பண்ணி அவங்க இருக்கக்கூடிய குட்டிச்சுவர் ஈனப்பேச்சியும் கருப்புதுரை தங்கி இருக்கக்கூடிய அந்த குட்டிச்சுவருக்கு எப்படியோ வந்துட்டு அவன் போயிடுவான். இப்போது அடுத்து இந்த கதாபாத்திரம் வர்றது யாரு அப்படின்னா சினாக்காவனா சித்திரபுத்தன் செட்டியார். அவங்க தானே வந்துட்டு அந்த ஜமீனோட அரண்மனையை வாங்கினாங்க ஏலத்துக்கு. அவங்க வந்துட்டு எப்படின்னா
அவங்க வீட்டில் அவங்களோட மனைவி வந்துட்டு கூத்தனாச்சி, அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ணு பத்மாவதி இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லா வேலைகளுக்குமே ஆட்கள் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் ஆன 3 மாதத்துலேயே திரும்பி வீட்டுக்கு வந்து 2 வருஷமாக இப்போ வாளாவிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த செட்டியார் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட கடன் வாங்காத ஒரு விவசாயியோ இல்லை பிரமுகரோ அந்த ஊரில் வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கந்துவட்டி தொழில் செய்யக்கூடியவங்களாம் வந்து இருக்காங்க. அவங்க மனைவி கூத்தனாச்சியுமே அடகு வைக்கக்கூடிய அந்த தொழிலை வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த செட்டியார்கிட்ட வந்துட்டு போன ஒரு விஷயம் வந்தாலுமே இந்த கூத்தனாச்சி கிட்ட வந்துட்டு ஒரு பொருள் நம்ம அடகு வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளுக்கும் ஆட்கள் வச்சுருக்காங்கல்ல, அப்போ சலவை செய்கிறதுக்கும் வெளியில் துணி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈனப்பேச்சியோ இல்லை கருப்பு துறையோ வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ அவங்க வீட்டுக்கு வந்து துணியை வந்து துவைச்சி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு கருப்பு துறை என்ன பண்ணுறான்னா துணியெல்லாம் துவைப்பான். அப்போது பத்மாவதி அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சல்லையோ அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லையோ வந்துட்டு அமர்ந்து அந்த கருப்பு துறையை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு நிறைய நாள் என்ன பண்ணுவாங்கன்னா நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு அந்த வேலைக்காரிய சாப்பாடு வந்துட்டு போட சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறவன் அவன் சாப்பிட்டதே கேள்வி. அப்போ அங்கே வந்துட்டு நெய் சோறு பாயாசம் அதெல்லாம் சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டை அவன் அது வரலையும் சாப்பிட்டதே இல்லை. சில சமயங்களில் பத்மாவதி அவளையும் வந்துட்டு உணவு வந்துட்டு பரிமாறுறான். இப்போ வந்துட்டு பரிமாறுறப்ப இப்போ பத்மாவதி கருப்புதுறையை காதலிக்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்றா. அப்போது ஒரு முறை செட்டியாரும் கூத்தனாச்சி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இல்லாத ஒரு நேரத்தில் வந்துக்கிட்டு கருப்புத்துறை கிட்ட தப்பாக நடக்கிறா. அதை பார்த்த கூத்தனாச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சித்திரபுத்திரன் செட்டியாரை வந்துட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இழுத்துட்டு போயிட்டு வெளியில் ஒரு மரத்தில் வந்துட்டு அவனை கட்டி போடுறாங்க. அப்போ கூத்தனாச்சி என்ன பண்ணுறான்னா வீட்டில் இருக்க ஒரு விலை மதிப்பான பாத்திரங்கள் எல்லாத்தையும் அவன் முன்னாடி அடுக்கி வச்சு எங்கே அவங்களோட தப்பு வந்துட்டு தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிறதுக்காக இது ஊர் ஃபுல்லாக பரவணுச்சுன்னா அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு அது அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவன் வீட்டில் இருக்க பாத்திரங்கள்லாம் திருடிட்டான் அப்படின்ட்டு அவன் மேலே பழி சுமத்துறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு ஐயனாம்பலம் அவங்க தான் வந்துட்டு நிறைய தீர்ப்பு சொல்லக்கூடிய அவங்க வந்துட்டு செருப்பை எடுத்துகிட்டு வந்து அவனை அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களும் அடிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயனாம்பலம் ஒரு பிரச்சனைக்கு அந்த வந்துட்டு ஒரு தண்டனையை வந்துட்டு கொடுத்து அதை முடிப்பாங்க. ஆனால் அவன் வந்துட்டு இப்படி பிரச்சனையை கொடுத்து முடிச்சுட்டா உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த சித்திரபுத்தன் செட்டியார் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கொடுத்து அவனை வந்துட்டு உள்ளே தள்ளிடுறாங்க. அவன் வந்துட்டு உள்ளே போயிட்டு 5 வருஷம் கழித்து வெளியில் வரான். வெளியே வரப்போ ஒரு தாடியும் மீசையும் ஒரு அழுக்கு சட்டையுமா அப்படி வந்துட்டு வரப்ப வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐயனாம்பலம் இருக்காங்கல்ல அவங்களோட வைப்பாட்டி ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு அவனை பார்த்துட்டு பயந்து வெளியில் வந்துட்டு அவன் என்ன நினச்சிட்றா அப்படின்னா முனீஸ்வரனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு பயந்து ஊர் மக்களை வந்துட்டு கூட்டிடுறான். கூட்டினதுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சு அப்போயும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் அவன் தப்பிச்சு அந்த சித்தர் மண்டபத்துக்கு வந்துட்டு போயிடுறான். இப்போ அவன் வந்துட்டு ஜெயிலில் இருந்த காலங்களில் அந்த ஊரில் அப்படிங்கிறது ரொம்ப பஞ்சம் இருந்துச்சு, மழையே வந்துட்டு பெய்யாமல் இருந்துச்சு. இப்போ அவன் சித்தர் மண்டபத்துக்கு போகிறப்ப வந்துட்டு மழை பெஞ்சிருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த சித்தர் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு அப்போது கருப்புத்துறை வந்துட்டு இருக்கிறத பார்த்து சில பேர் அது சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஊரில் வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் கருப்புத்துறையை வந்துட்டு ஒரு சித்தராகவே பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நினைக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா கருப்புத்துறை வந்துட்டு எந்த வீட்லையாச்சும் வந்து சாப்பிட்டான் அப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு செல்வம் இருக்கும். அவன் எச்சில் பட்ட மண்ணையோ இல்லை அவன் நடந்து போன மண்ணையோ எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நோய் தீரும். இல்லை அவன் வந்துட்டு ஒரு பீடி வந்துட்டு பிடிக்கிறான் அப்படின்னா அதை எடுத்து பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் தீரும். இப்படிங்கிற ஒரு வதந்திகள் எல்லாமே வந்துட்டு அங்கே பரவிட்டு வருது.
இதையும் ஐயன் அம்பலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு அவங்க மெய்ஞான சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரையும் நிர்வாண சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்துட்டு கொடுத்து பக்தி ஜனசபை அப்படிங்கிற ஒரு சபை அமைப்பை வந்துட்டு கொண்டு வந்து அப்போ அவரை பார்க்கணுமா, அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, அப்போ இதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டியல் ஒன்று, அது மாதிரி நிறைய காசை வந்துட்டு வசூலிக்கிறாங்க. இப்போ இவனை வந்துட்டு ஒரு சித்தராக ஒரு தெய்வமாக வந்துட்டு எல்லாரும் பார்த்து ஒரு மரியாதை செலுத்துறதுனால அந்த கருப்புத்துறை என்ன நினச்சிக்கிட்டான்னா அப்போவுமே தன்னுடைய நான் ஒரு ஜமீன் வம்சத்தில் இருக்கேன், அதனால தான் எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கனவுலையே வந்துட்டு அவன் இருக்கான். அப்போ ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கூட்டத்தை அந்த சித்திரபுத்தன் செட்டியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நடத்துகிறாங்க. எப்போவுமே கருப்புத்துறை அந்த சித்தர் அந்த மெயினான சித்தர் வந்துட்டு ஒரு மாலை பொழுதில் அந்த சித்தர் மண்டபத்துக்கு போய் தூங்கிடுவாங்க. அன்னைக்கு வந்துட்டு அங்கே வசதிகள் நல்லா இருக்கு, அங்கே சாப்பாடு அவங்களோட ஒரு பக்தர் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்ததுனால அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உறங்கிடுறாங்க. அப்போ அன்னைக்கு இரவு என்ன ஆகுது அப்படின்னா சித்திரபுத்த செட்டியார் அவங்க வீட்டில் கொள்ளை நடக்குது. அதே மாதிரி கொலையும் வந்துட்டு நடக்குது. யாரை கொலை பண்ணா பத்மாவதியை வந்துட்டு கொன்னுட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேத்தையுமே தாக்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டும் வந்துட்டு போறாங்க. அப்போ அடுத்த நாள் போலீஸ்லாம் வந்துட்டு விசாரிச்சு வந்துட்டு பார்க்குறாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு அந்த போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது இந்த கருப்புத்துறை மேலே. ஏன்னா அவன் இங்கே இருக்கான், அப்போ பித்து பிடித்திருக்குமே அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க மெய்ஞான சித்தர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மெய்ஞான சித்தர் பற்றி அந்த பக்கத்து ஊரில் இருக்கவங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு அவன் வந்துட்டு புகழந்தான். ஏன்னா செய்தித்தாள்கள் எல்லாருமே அவனை பற்றி வந்துட்டு பஞ்சம் பக்கத்து ஊர் மக்களும் வந்து இவனை பார்க்க வந்தாங்க. அப்போது ஆனால் போலீஸ்க்கு வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே இது விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவன் ஜமீன் வம்சத்தில் இருந்தான், ட்ரெயினை பேச்சுக்கிட்டா வந்தான் அப்படிங்கிற வரலாறு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவன் ஜெயிலில் இருக்கும் போது இவன் சில தப்பான ஒரு தீவிரவாதிகள் கூட வந்துட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த சித்திரபுத்திரன் செட்டியாரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்தர் வேஷெல்லாம் வந்துட்டு போட்டு ஊருக்குள்ளே வந்திருக்கலாம், இவன் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த கருப்புத்துறைக்கு என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தர் கொள்ளை பண்ணிட்டான், என்னதான் இருந்தாலும் நம்மளை வந்துட்டு ஒரு காலத்தில் நம்மளை வந்துட்டு கொடுமை பண்ணாங்கல்ல, மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு அவனுக்கு அவனோட பணம் வந்துட்டு கொள்ளையாகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கருப்புத்துறைக்கு சந்தோஷமாகுது. அவன் யார் பண்ணலாங்கன்னு தெரியலனாலுமே அவன் ரொம்ப சந்தோஷமாகறான், ஒரு பழி வாங்கின மாதிரி அந்த சந்தோஷத்தில் இருக்கான். ஒரு முறை இப்படி சித்தர் மண்டபத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பகல் நேரத்துலனா ஒரு பிரச்சனை வரும் இவங்க சித்தர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அந்த அவங்கள மோட்டார் வாகனத்துலலாம் போயிட்டு அந்த சித்தர் மண்டபத்தை வந்துட்டு சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் அங்கே என்ன நடக்குது, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது சத்தமாக இருக்குது அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு போகிறப்ப அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டு போகிறப்ப அந்த சித்தர் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போகிறப்பவே போலீஸ் அங்கே அதுக்கு மேலே வரக்கூடாது, வந்தால் அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மக்களுமே வரலை. அப்போது அந்த மெய்ஞான சித்தர் அந்த கருப்புத்துறையை வந்துட்டு சுற்றி வளைக்கும் போது அவன் தூக்கத்துலேருந்து கண் முழிச்சு பார்க்குறான். அப்போ அவனை தான் எல்லாரும் குறி வைக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டு போகிறான். மலை பக்கம் போயிட்டா அவன் தப்பிச்சு போயிடலான்னு தப்பிச்சு போகிறான். அதுக்கப்புறம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குகைக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கல் ஒரு மாதிரி ஒரு பொருளை வந்துட்டு எடுத்துகிட்டு இது வெடிகுண்டு, அது அந்த வெளிச்சத்தில் மின்றனால இது வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த கல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே கூடிய ஒரு போலீஸ் தலையில் வந்துட்டு எரிஞ்சிட்டு அவன் ஓடுறான். ஆனால் எப்படியோ வந்துட்டு அந்த போலீஸ் எல்லாரும் பிடிச்சி அவன் நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணைக்காக அந்த சித்திரபுத்தன் செட்டியார் வந்துட்டு ஒரு சாட்சியாக அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஒரு கத்தியை காட்டி இதுதான் உங்கள் பொண்ணை கொன்ன கத்தியான்னு கேட்டுக்கோ. அவங்க ரொம்ப பயத்தில் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் பொண்ணு உனக்கு நீ கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக, என் பொண்ணு உனக்கு முழுசாக கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீ என்னை பழி வாங்கிட்டியா, அப்போ நீ தான் கொன்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தாலும் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவங்க வந்துட்டு ஒரு பயத்தில் இருக்காங்க. கருப்புத்துறைக்கு வந்துட்டு என்னன்னா ஊரையே கொள்ளையடிச்ச உன்னோட பணம் வந்துட்டு எப்படியோ போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணத்துக்காக ரொம்பவே சிரிக்கிறான். இதை வந்துட்டு நீதிபதி என்ன எடுத்துக்காங்கன்னா இவ்வளோ வந்துட்டு தைரியத்தோட சிரிக்கிறான் அப்படின்னா அப்போ இவன் தான் வந்துட்டு கண்டிப்பாக குற்றவாளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா
தூக்கு தண்டனை வந்துட்டு கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அப்போ இவன் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு அறையில் வந்துட்டு வைக்கிறாங்க. சாப்பாடு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அப்பயுமே அந்த கருப்புதுரை என்ன நினைக்கிறான்னா ஜமீன் வம்சம், அதனால தான் என்னை இப்படி வந்துட்டு கவனிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். நீதிமன்றத்துக்குலாம் வரப்போ இவன் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறதுக்காகவே நிறைய காவலர்களும் நிறைய வந்துட்டு துப்பாக்கிகளோட வந்துட்டு இவனை கூப்பிட்டு வரனால அவனுக்கு கொடுக்குற மரியாதையாக அவன் வந்துட்டு நினச்சிக்கிறான். அந்த தூக்கு தண்டனைக்கு முன்னாடி நாள் வந்துட்டு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய மீசை தாடி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு நல்ல மாமிசம் கலந்த உணவு வந்துட்டு தராங்க. சாப்பிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவன் தூக்கு மேடைக்கு அழைத்துட்டு போறப்ப அவனும் சர்வசாதாரணமா வரான். தூக்கு தண்டனை கொடுத்தவன் இப்படிலாம் வந்துட்டு இருக்க முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அவங்க தூக்கு மேடைக்கு அழைத்து சென்றதுக்கு அப்புறமா கூட கருப்புதுரை வந்துட்டு கீழ் வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கைகளை கட்ட போறப்போ தட்டி விடுறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா அவன் சுதந்திரமா சாக நினைக்கிறான், அவனை அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவனை வந்துட்டு தூக்கில் போட்டுறாங்க. அவனும் இறந்துடுறான். எதுவுமே அவன் கேட்கல. இந்த கதை வந்துட்டு அவ்வளோதான். இதில் வந்துட்டு பொதுவாக இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஜமீன் குடும்பத்தில் ஒரு காசெல்லாம் செலவு பண்ணி பொண்ணு பொருள்னு செலவழிச்சிட்டு அதுக்கப்புறமா இளவரசி தேடி ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு பிறக்கலை, வேறொருத்தவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு துக்கத்தினால ஜமீன்தாரும் வந்துட்டு வேற காணாமல் போயிடுறாங்க. அந்த இளவரசியும் வந்துட்டு அந்த குழந்தைய இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஒரு தாதி என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்து போன அந்த சலவை தொழிலாளர் மனைவியின்னு பேசிட்டு கொடுத்துட்றாங்க. அப்ப அவ வளர்ந்த இவன் கஷ்டத்திலேயே வளர்றான். இருந்தாலும் அந்த ஒரு போலியான ஒரு கனவுல அவன் ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு கனவுலையே வந்துட்டு வாழ்றான். அப்போ அவன் வாழ்ந்துட்டு இருக்கப்ப ஐயனம் அம்பலம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோரணை இருக்கக்கூடியவங்களாகட்டும், சித்திரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு பணத்திமிரு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அடுத்தது பத்மாவதி அவங்க அம்மா கூத்தனாச்சி அவங்க கூட இருக்கிறது, அவங்க கிட்ட வந்துட்டு என்னாச்சு, அதுக்கப்புறமா இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் எப்படி வந்துட்டு அந்த ஒரு மழை காரணமாகவும் இல்லை எவ்வளோ மூட நம்பிக்கையில் வந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது காவலர்கள் வந்துட்டு எப்படி ஒழுங்கா ஒரு விசாரணை இல்லாமல் தீவிரவாதி அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் விசாரிச்சதில்லை, இவன் நிறைய இந்த பகுதிகள் இல்லாமல் நிறைய பகுதிகளில் அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக இவன் தவறே வந்துட்டு செய்யாமல் இப்போ தூக்கு தண்டனைக்கும் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு இதில் ஒரு நிறைய கருத்துக்களை வந்துட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா, பணத்திமிரு, அதிகார தோரணை, மூட நம்பிக்கை, பகல் கனவு, இந்த விஷயங்களை வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலாக தான் வந்துட்டு இந்த ஒரு கதை வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.